தோழர், அதுதான் என்ன எடப்பாடி பழனிசாமி இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை தொடங்கும் போது நீங்கள் கூறியது போலவே இது ஒரு பொருந்தா கூட்டணி, அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளுக்கும் மற்றபடி திராவிட இயக்க கட்சிகளின் கொள்கைகளுக்கும் ஒரு வேறுபாடுகள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்பதால் அவர் ஒரு பொருந்தும் கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். அதற்கு இன்னும் அதிக காலம் இருக்கிறது. அதனால் பொருந்தக்கூடிய கொள்கைகளை உடைய இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளோடு அவர் கூட்டணி வைக்கணும்னு ஒரு வேளை விரும்பலாம்ல சார்? பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து விட்டால் கூட்டணியில் இணைவதற்கு தயாராக சார் திமுக கூட்டணி உள்ள கட்சிகள்? அதாவது அவர் இப்போ வச்சுக்கிறது பொருந்தாத கூட்டணி, அது அவரே ஒப்புக்கொள்ளார். கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு பொருத்தம் இல்லை என்று அவரே ஒப்புக்கொள்கிறார். அதே நேரத்தில் நான் பிஜேபி விட்டு வந்துடுறேன், நீங்க வாங்கினா ஒரு நம்பகமான தலைவர் இல்லை. முதல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நம்பிக்கைக்குரிய தலைவராக, நம்பகமான தலைவராக இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு நம்பகமான தலைவர் அல்ல. தொடர்ந்து துரோகம் செய்கிறார். அவரை யார் முதலமைச்சர் ஆக்கினாரோ, சசிகலா தான் முதலமைச்சராக ஆக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்தான் இவரை முதலமைச்சர் ஆக்கினார். அவருடைய கதியே இன்றைக்கு என்னவென்று எல்லோருக்கும் தெரியும். அதே போல தமிழக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்திற்கு வந்த பொழுது, வாக்கெடுப்பு நடந்த பொழுது, ஓபிஎஸ் அவர்கள், அவரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிரணியில் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்களித்தார்கள். வாக்களித்து இந்த அரசை காப்பாற்றினார்கள். அப்படி காப்பாற்றிய ஓபிஎஸ் கதி என்ன என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அவர் பாஜகவோடு இருந்தாலும் சரி, அல்லது பாஜக விட்டு விலகி நீங்க எல்லாம் வாங்க என்று அழைத்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவரோடு ஒருபோதும் சேராது. ஓகே. ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து சொல்றாங்க சார். இந்த மாதிரி அதிமுக நடிகர் விஜயின் இந்த தாவேகா கூட்டணி வந்தால் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் என்றும் அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்தின் அடிப்படையில் தான் கூறுகிறார். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் யூகங்களின் அடிப்படையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் இந்த கூட்டணியை அறிவித்த பிறகு இனிமேல் விலக முடியாது. ஒருவேளை விலகினால் இந்த மூன்றாவதாக இவ்வாறு அணிகள் அமையும் போது அந்த பிரம்மாண்ட கூட்டணி, பிரம்மாண்ட கட்சி எங்கள் கட்சியில் சேரும் என்று அவர் ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இப்போது நடைபெறக்கூடிய அந்த பிரச்சார கூட்டங்களில், அந்த எழுச்சி பயணம் என்று அவர் தொடங்கியிருக்கக்கூடிய கூட்டங்களில் பேசுகிறார். அப்படி ஒரு மூன்றாவது அணி அமைவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்கா சார்? அதிமுக கூட்டணி பாஜக மூன்றாவதாக பேசப்படுவது, அதாவது தனது மூன்றாவது அணியோ நான்காவது அணியோ ஒரு அணியும் அமைய போறதில்லை. சரி, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், 2 அணி தான். திமுக தலைமையிலான ஒரு அணி ஏற்கனவே அது பலமாக வலுவாக இருக்கிறது. இன்னொன்று அதிமுக. அதிமுக பிஜேபியோடு வலுக்கட்டாமல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது எத்தனை நாள் நீடிக்கும் என்பது எனக்கு தெரியாது. அதுபோல விஜய் அவர்கள் திமுகவோடும் சேரமாட்டோம், அதிமுகவோடும் சேரமாட்டோம், பிஜேபியோடும் சேரமாட்டோம் என்று அறிவித்து விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் அணியிலேயே இல்லை என்று எடப்பாடியை அறிவித்து விட்டார். ஆக எப்படி பலமான கூட்டணி அமைக்கப் போகிறார்? பலமான கூட்டணி அமையும் என்று திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர பலமான கூட்டணியை அமைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. எம்ஜிஆரை போலவோ அல்லது அம்மையார் ஜெயலலிதாவை போலவோ ஒரு அணியை உருவாக்குவதற்கான எந்த முயற்சியும் எடப்பாடி அவர்கள் மேற்கொள்கிற எந்த முயற்சியும் வெற்றி பெறாது. கற்பனையாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பலமான கூட்டணி நாங்கள் அமைப்போம், பலமான கூட்டணி அமைப்போம், நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், நான் தான் முதலமைச்சர் என்று இவராக பேசிக் கொண்டிருக்கிறார். யாரும் இவரோடு சேருவதற்கு இப்போ நீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை 2026 தேர்தலை பொறுத்தவரை அது அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த இருமுனை போட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மூன்றாவது முனையில் அந்த நடிகர் விஜயவோ அல்லது நான்காவதாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சீமானையோ இந்த ஒரு போட்டியாக இவர்கள் நேரடியாக அந்த முதலிடத்திற்கான போட்டியில் அவர்கள் வருவார்களா? என்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் மாநாடு மற்றும் இந்த பனை மரத்தின் மீது ஏறி போராட்டங்கள், இறக்கும் போராட்டம் ஆகியவற்றையெல்லாம் ஒரு வித்தியாசமான போராட்டங்களிலே முன்னெடுத்து வருகிறார். இது மக்கள் மத்தியில் எந்த விதமான விளைவையும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது அவர் பணமரம் ஏறுறாரு,
ஆட்டு மாட்டை வச்சு மாநாடு நடத்துறாரு, அப்புறம் மரங்களை வச்சு மாநாடு நடத்த போறேன்னு சொல்றாரு. அவரு தினசரி ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதானே. அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் தொடர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் 2 அணிதான். மூன்றாவதாக நிற்கக்கூடிய அணியை தமிழக மக்கள் ஆதரிக்கவில்லை. இது கடந்த காலத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் மக்கள் நல கூட்டணி என்று அமைத்தோம், அந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவளிக்கவில்லை. கலைஞரா அல்லது ஜெயலலிதாவா என்கிற அந்த இருமுனை போட்டியைத்தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி தோல்விகளை தீர்மானித்தார்கள். ஆகவே 3வது 4வதாக என்று வருவதை மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். யாராருக்கு நேரடி போட்டி என்பதைத்தான் பார்ப்பார்கள். அந்த அடிப்படையில் இருமுனை போட்டித்தான் தமிழ்நாட்டில் உருவாகும். அதற்கிடையில தான் போட்டி நடைபெறும்.